Hi, hello, welcome to my channel. This is Amira Glow Up with Butterfly. Today நம்ம செட்டாஃபிலோட ஆயிலி ஸ்கின் கிளென்சரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹440 ஃபார் 125 ml. கொஞ்சம் காஸ்ட்லி தான். தென் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்ட் கிளென்சர் தான். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஜெல் தான், எந்த மாதிரியான கலருமே கிடையாது. தென் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ் எல்லாமே டீப்பாக போய் கிளென்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆக விடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நியாசினமைட், கிளிசரின், பேந்தனால் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல டீசெண்டான இன்க்ரீடியன்ட் தான். ரொம்ப ஜென்டிலான இன்க்ரீடியன்ட் தான். நம்மளோட ஸ்கின்னை வந்து ஆக்னி இருந்துச்சுனாலோ, ஆக்னி மார்க்ஸ் இருந்துச்சுனாலோ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நல்லாவே ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்லாவே கிளென்ஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டு தான் இருக்குது. நான் டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரியும் சில இன்க்ரீடியண்ட் இருக்குது. சிட்ரிக் ஆசிட், கெரனியால், லெனலால், அப்புறம் வந்து பர்ஃப்யூம் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். இது நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவும் கிளென்ஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து லேயர் அப் பண்ணி டிண்டட் சன்ஸ்க்ரீனுமே போட்டு கொஞ்சம் ஸ்வெட்டெல்லாம் ஆக விட்டு கிளென்ஸ் பண்ணி பார்த்ததில் நல்லாவே கிளென்ஸ் ஆகுது. சூப்பராகவே கிளென்ஸ் ஆகுது. நமக்கு இந்த டபுள் கிளென்சிங் மெத்தட்லாம் தேவையே இல்லை. இது ஒன்றே போதும், நல்லாவே கிளென்ஸ் பண்ணிடுது. அடுத்தது நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது, நெக்ஸ்ட் டைம்னா ஒரு செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது, செகண்ட் டைம் அந்த டேவே பர்டிகுலராக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த நோஸ் கிட்டலாம் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுனாலே என்னன்னு தெரில, ரொசீஷியா ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் அப்பப்போ இருக்கும். இந்த சம்மரில் மட்டும் எனக்கு கொஞ்சம் இருக்கும். நடுவில் அதெல்லாம் ரொம்ப சரி பண்ணி வச்சுருந்தேன். நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தேன். இதை யூஸ் பண்ணேன். என்னாச்சு, அப்படியே இந்த சைடு 2 சைடுமே அப்படியே பிங்கிஷ் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி தொட்டால் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நான் அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை நான் யூஸே பண்ணலை. அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ரிவ்யூ கேட்கும் போது அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆயிலி ஸ்கின், குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும். மற்றபடி இந்த ரொசீஷியா, மில்லியா, காமிடோன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்கின் பீல் ஆஃப் ஆகிறதுலாம் கிடையாது. ஆயிலி ஸ்கின், கொஞ்சம் போர்ஸ் இருக்கும். அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த கிளென்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், லைக் சூப்பர் ஹீரோ கிளென்சர் மாதிரி எனக்கு, நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்லாம் பெருசாக தெரில, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகுதுங்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது ரொம்ப பேட் கிளென்சர் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனக்கு வந்து இந்த சிட்ரிக் ஆசிட்லாம் நார்மலாக எனக்கு ஒத்துக்காது. ஆலோவேரா ஜெல், சிட்ரிக் ஆசிட்லாம் காமனாகவே எனக்கு ஒத்துக்காது. அவ்வளோ நான் பார்த்த வரைக்கும் அது ஒத்துக்காது. ஸோ அதனால எனக்கு மேபி இது ஒத்துக்காமல் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து பார்த்து ப்ராப்பராக டிசைட் பண்ணி உங்களோட ஸ்கின்னை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் வாஷ்க்கு ஸ்டிக் ஆகுங்கிறத நான் சொல்லுவேன். யூஸ் பண்ணி பாருங்கள். செட் ஆச்சுன்னா வேண்டாம். மற்றபடி இது யாருக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன ஒரு டவுட்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னு போட்டிருக்காங்க. என்ன மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது. அவங்களும் சொல்லியிருக்காங்க இது எனக்கு செட் ஆகலை, அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சோப் பேர் கூட சொன்னாங்க, அது கூட செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் ஓகே சரி, நான் ஒருத்தவங்களோட ஸ்கின்னுக்கும் ஒரு மாதிரி இது ரியாக்ட் பண்ணுது. ஸோ அதான் நான் சொல்ல வர்றது. உங்களோட ஸ்கின் என்னென்னு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக ஆயிலி ஸ்கின் தான் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறையவே கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஒரு சில பாயிண்ட் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மேக்ஸிமம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரேக்ரன்ஸே ரொம்ப ஓவர்டேக்காக இருக்கும். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது இதில். ஸோ வாஷ்ரூம் ஓப்பன் பண்ணாலே இது யூஸ் பண்ணுற இடத்துல செம்ம ஸ்மெல் இருக்கும். இதோட ஸ்மெல் அப்படியே பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, இந்த அப்ராட்லலாம் ஒடுக்கலம் யூஸ் பண்ணுவாங்க ஃபீவர்லாம் வந்தால், சேம் அதே ஒடுக்கலம் ஸ்மெல் தான் இதில் வருது. ஸோ எத்தனை பேர் இது தோணுதுன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். சேம் எனக்கு ஒடுக்கலம் ஸ்மெல் தான் திரும்ப பேக் டு சைல்ட்ஹுட் அப்படியே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் இதோட ரிவ்யூ.
லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Thanks for watching my video. Don't forget to like, share and subscribe my channel and ding the bell. Thank you so much.